9 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கு உரிமையாளர் முகேஷ் அம்பானி. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடியிலிருந்து 20 கோடி லாபம் மட்டும் எடுக்கிறாரு. தன்னோட தொழில்ல அம்பானி இருக்கிற இதே நாட்டுல தான் நாமளும் இருக்கிறோம். ஆனா, நம்மளோட ஆவரேஜ் சேலரி ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் தான் இருக்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு 8,000லிருந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் இருக்கு. முகேஷ் அம்பானி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு அவங்க அப்பா திருபாய் அம்பானி தான் காரணம்னு நினைச்சுக்கோங்க. திருபாய் அம்பானிக்கு அவங்க அப்பா ஒன்னும் காசு எல்லாம் சேர்த்து வைக்கலை. அவரே தான் தன்னுடைய வாழ்க்கைய மாத்தினாரு. பல கோடிகளுக்கு அதிபதியான திருபாய் அம்பானி மட்டும் இல்ல, இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிற பல பிரபலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த மனிதர்கள் தான். இந்த வரிசையில வாரன் பஃபெட், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் சக்கர்பர்க் இருக்காங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுறது இல்ல. இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியானவங்க நமக்கு உதாரணமா இருந்தாலும், நாம ஏன் ஒரு நிரந்தரமான வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு தொழிலதிபர் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறாரு. அதே பணத்தை ஒரு அரசு ஊழியர் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஒரு ஆசிரியருக்கு 15 வருஷம் ஆகுது. 25,000 மட்டும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பையனுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆகும். இது எதுக்கு இவ்வளோ நேரம் சொல்றேன்னா, டைம் கோல்ஃப் மணின்றது நீங்க மறந்துடவே கூடாது. கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர நாளைக்கே வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அவரால எத்தன நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? அவரு சேர்த்து வச்ச பணத்த எத்தன நாளைக்கு செலவுக்கு வச்சுக்குவாரு? டெஃபினிஷன் ஆஃப் வெல்த். பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்க செல்வந்தர் கிடையாது. அப்ப எது செல்வம்? ஒரு பணக்காரனாக என்ன செய்யணும்? பணக்காரர்கள் எப்படி சிந்திப்பாங்க? கோடீஸ்வரர்கள் சாகர வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்களா? சேர்த்து வைக்கிறதுனால மட்டும் பணக்காரனாக முடியுமா? இப்படி என்னோட பல கேள்விகளுக்கு விடை கொடுத்த புஸ்தகம்தான் ராபர்ட் கிலைக்கி எழுதின ரிச்சர்ட் போர்ட் கல்லூரி. பாட புத்தகங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்த புத்தகம்தான் இந்த ரிச்சர்ட் போர்ட். இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லப் போறேன். இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது பணத்தை பத்தின உங்க கண்ணோட்டமே மாறி இருக்கும். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீவன் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பக்கம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. உங்க வாழ்க்கையை மாத்தலாம் இல்லையா? அட போட, 2 அப்பாக்களோட கதை தான் இந்த புத்தகம். பல பட்டங்கள், பல சர்டிபிகேட் வச்சு இருக்கிற ஒரு ஏழை அப்பா, இந்த பக்கம் ஸ்கூல் கூட தாண்டாத ஒரு பணக்கார அப்பா ஒருத்தர் பணத்தை பத்தின தவறான புரிதலோட கடனாளியாக வாழ்றாரு. இன்னொருத்தர் தன்னோட பேக்ல இருக்கிற பணம் காணாம போனா கூட எனக்கு கவலை இல்லை, சந்தோஷமா இருக்காரு பணக்கார அப்பா. செல்வத்தை எப்படி சேர்க்கிறது, பணத்தை எப்படி கையாள்றது, அந்த பணத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னன்றத 2 பசங்களுக்கு சொல்றது தான் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த பதிவில் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்ல போற ஒவ்வொரு தகவல்களும் இந்த புத்தகத்துல சொன்னது தான். உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தட்டி விடுங்க. இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னால் பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது தான் நிஜமா? லெசன்ஸ் ஆன் த ரிச் டவுன்லோடு மணி. ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்திற்காக வேலை செய்வார்கள், பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்து கொடுக்கும். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் ராபர்ட் வியாசகி 9 வயசு பையனா இருக்கும்போது அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோட பேர் மைக். மைக் வேற யாரும் இல்லை, இந்த பணக்கார அப்பாவோட பையன். ராபர்ட் மைக்கோட வீட்டுக்கு போகும்போது அந்த பணக்கார தந்தைய பார்த்த உடனே ராபர்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? ராபர்ட் கேக்கு இந்த கேள்வி வந்த காரணம், அந்த பணக்கார தந்தையின் கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ராபர்ட் ஒரு வாரத்துக்கு வெறும் 10 சென்ட் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான். ராபர்ட் இருந்த 2 கேள்வி: இந்த 10 சென்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்கணுமா? இந்த வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தா என் வறுமையை போக்க முடியுமா? அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் மைக்கோட அப்பாவை பார்த்த உடனே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ரிச்சர்ட் என்ன சொன்னாருன்னா, வாழ்க்கை எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும். வகையாளர் 10353. பல பேர் கைவிட்டுருவாங்க, சில பேர் சண்டை செய்வாங்க, வெகு சில பேர் மட்டும்தான் பாடத்தை கற்றுக்குவாங்க, கடந்து போவாங்க. இந்த வெகு சில பேர்ல பெரும்பாலும் மக்கள் பணப்பற்றாக்குறைனால தங்களுடைய வேலையை விட்டுடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கக்கூடிய வாய்ப்பை தான் செல்வமா நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், ஆர்வமா இருக்கும்.
அத கத்துக்கிட்டா அவங்க வருமானமும் கூடும். ஆனா நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்லி அத தட்டி கழிச்சுட்டே இருப்பாங்க. தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அடுத்த மாசத்துல இருந்து இத ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்வாங்க. நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்காரர்கள போல சிந்திக்க பழகணும். நம்மள மாட்ட வைக்கக்கூடிய பொறி எது தெரியுமா? நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம, நாம இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற பிம்பத்த உருவாக்கிறது. ஜாப் செக்யூரிட்டிங்கிற பேர்ல, நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில நிரந்தரமான வேலைய தேட வைக்கிறது. வருஷத்துல 3 வாரம் வெக்கேஷன், 60 வயசுக்கு மேல பென்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு சிக்க வைக்கக்கூடிய போர்ட்ன்னு சொன்னா, இங்க பல பேருக்கு கோபம் தான் வரும். நாம நடுத்தரத்திலேயே இருக்கிறதுக்கு காரணம், இந்த பயமும் பேராசையும் தான். இந்த பணம் இல்லனா, நாளைக்கு நாம என்ன ஆகப் போறோம் அப்படிங்கிற பயத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கொஞ்சம் நெறையா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே, நமக்கு எதெல்லாம் பேராசை இருக்குதோ அதெல்லாம் வாங்கி குவிக்கிறோம். அதனால மறுபடியும் நமக்கு பணப்பற்றாக்குறை வருது. இந்த செலவுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். புது கார், புது பைக், புது ஜூஸ், புது ஃபோன், புது வீடு இந்த மாதிரி நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகள அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இத மறுபடியும் பண்றதுனால தான் இத ராட் ரேஸ்ன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இந்த பசங்களோட போய் ஜாப் மென்டாலிட்டி உடைக்கிறதுக்காக உங்களுக்கு இனிமே வாரம் நான் தரப்போற 10 சென்ட் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட பணக்காரன் ஆகக்கூடிய பாடங்கள கத்துக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கு ராபர்ட் பைக்கும் ஒத்துக்கிறாங்க. ராபர்ட் தன்னுடைய ஏழை அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம தொடர்ந்து வேலை பார்க்கிறேன். அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 காமிக் புத்தகங்கள் கீழ விழுந்து கிடக்கிறத பார்க்கிறேன். அத பார்த்ததும் ராபர்ட், எனக்கு தெரியுது. இது ரொம்ப பழைய காமிக்ஸ் புத்தகம். இத படிக்கிறதுக்கு நெறைய பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. அது போக இது விற்பனையிலும் இல்லைன்றது தெரியுது. அதனால அவங்க வீட்டுக்கு கீழ ஒரு சின்ன ரூம்ல பல புத்தகங்களுக்கு இடையில இந்த காமிக் புத்தகங்களையும் வச்சு ஒரு குட்டி நூலகத்த தொடங்கலாம். அவங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பசங்க கிட்டயும் சொல்றேன். என்னோட லைப்ரரிக்கு வாங்க. இந்த காமிக் புத்தகம் என்னோட லைப்ரரியில இருக்குது. ஒரு வாரத்துக்கு 10 சென்ட் கொடுத்தா போதும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம தன்னோட தங்கச்சிய அந்த லைப்ரரியில நீ சும்மா உட்காந்து இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி உனக்கு வாரத்துக்கு 1 சென்ட் தரேன்னு சொல்றான். இப்ப ரோபோட்டோ மைக்கும் பணத்துக்காக உழைக்காமல் பணத்த அவங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. கீழ சன்ஸ் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு தற்காலிக தீர்வா இருக்கலாம். அதிகமா சம்பாதிக்கிறீங்க. ஆனா உங்க செலவுகளையும் அதிகப்படுத்துவீங்க. அது மனித இயல்பு தான். பயமும் பேராசையும் தான் ஆட்டி படைக்குது. ஒரு தடவ இந்த எலி பொறியில மாட்டிக்கிட்டு வெளிய வர்றது கஷ்டமான விஷயம்தான். ஆனா முடியாது. நல்ல லெசன்ஸ் டு டீச் ஃபைனான்ஷியல் ட்ரிக்ஸ். நீங்கள் எவ்வளவு வருமானத்தை ஈட்டுகிறீர்கள் என்பது இங்கு முக்கியமில்லை. எவ்வளவு உங்களிடம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். நிறைய மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் பணக்காரன் ஆகலாம் என்று கருதுதல் தடம். படிப்பு எந்த வகையிலும் முக்கியமில்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆசிரியர் சொல்றாரு. ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம மக்கள் எல்லாருக்குமே கல்வி அவசியமான ஒண்ணு. கல்வி இல்லாம ஜெயிச்சவங்க 10 பேர் இருக்கலாம். கல்வினால ஜெயிச்சவங்க 1000 பேர் இருக்காங்க. கல்வி ஒரு அடிப்படையான தேவை. ஆனா அது உங்கள பணக்காரனா ஆகாதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம கல்வி முறை ஒரு தொழிலாளிய உருவாக்குறதுக்காக தான் படைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. பணம் சம்பாதிப்பதற்காக தான் படிக்கிறோம். ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளணும்? செல்வத்தை எப்படி அதிகப்படுத்தணும்? சம்பாதித்த பணத்தை எப்படி காப்பாத்தணும்? இந்த மாதிரி எதையுமே நம்ம பள்ளிக்கூடங்கள்லயும், கல்லூரிகள்லயும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா, முதல்ல நீங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அசெட்ஸ் உங்களுக்கு வருமானத்த கொண்டு வரும், லயபிலிட்டி உங்களுக்கு செலவை இழுத்து விடும். இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பணம் வருது. நீங்க செலவு பண்றதுனால உங்க பணம் வெளிய போகுது. அதுவே உங்க செலவுகள கம்மி பண்ணிட்டு ஒரு அசெட் உருவாக்குனீங்க. அது உங்களுக்கு வருமானத்த கொண்டு வரும். ஆனா நம்ம முக்காவாசி பேர் அசத்தல் உருவாக்குறதுக்கு பதிலா செலவு பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. அசத்தோட கேஷ் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். இது லயபிலிட்டியோட கேஷ் ஃப்ளோ. பணக்காரர்கள் அசெட் உருவாக்குவாங்க. ஏழைகளும் நடுத்தர மக்களும் அசெட் நினைச்சு லயபிலிட்டி உருவாக்குவாங்க. புரியற மாதிரி சொல்றதா இருந்தா நீங்க பெரிய வீடு கட்டி அதுக்கு 15, 20 வருஷத்துக்கு கடனையும் கட்டி அதுல நீங்க வசிச்சுங்க. அந்த வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வரப்போறதில்லை அப்படின்னா அது லைபிலிட்டி. அதுவே மக்கள் நடமாடுற இடத்துல இல்ல, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுங்கன்னா அது ஆசெட். அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரும். உங்க தேவைக்காக ஒரு லக்ஸரியான கார் வாங்கி
15 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டி உங்களோட சொகுசுக்காக அந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுல எந்த வருமானமும் வரப்போறதில்ல. அப்படின்னா அது லைபிலிட்டி. அதுவே ஒரு எலக்ட்ரிக் கார வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுக்கங்க. அது ஒரு ஆசெட். அதுல இருந்து வருமானம் வரும். இப்ப கேஷ் ஃப்ளோ பத்தி பார்ப்ப